கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். இன்னைக்கு ஒரு டபுள் ஹெடர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, டபுள் ஹெடர்னு சொல்லிட்டு உலகத்திலே நாங்க தான் பெரிய சோக்கர்ஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆர்சிபி இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் வந்து இருங்குபாய் அப்படின்ட்டு அவனுங்க தான் பெரிய சோக்கர்ஸ்னு. சரி, ஒரு மேட்ச் அப்படி போச்சு, ரைட். டிசி கூட இன்னொரு மேட்சுமா மீண்டுமா என்ன நினைக்கிறீங்க அவங்க ஃபேவரட் டீம் பத்தி? வேல் பிரஜன் ஆக்சுவலா கையில இருந்த மேட்சை விட்டுட்டு என்னாலும் ஒரே வேதனையா இருந்தது எனக்கு. உட்காந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்ற கான்பிடன்ஸ்ல பாத்துருந்தேன். ஏன்னா வெல் செட்டில்டு ஜெய்ஸ்வால் 50+ ஸ்கோர் பண்ணிட்டாரு. பிளஸ் ரியான் பராகும் ஒரு நல்ல டச்ல தான் இன்னைக்கு இருந்தான். ஸோ 2 பேரும் சேர்ந்து பினிஷ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சா அங்கிட்ட ராஜஸ்தான் வந்து மொத்தமா பினிஷ் பண்ணிட்டான். எல்லா இந்த பெரிய தலைங்க எல்லா விக்கெட்டையும் எடுத்தான். இன்னைக்கு ஃபீல் பண்ணுவானுங்க ஹவு காஸ்ட்லி மிஸ்ஸஸ் பட்லர் அதுவும் டபுள் ஹெடர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த மாதிரி ஒரு சேஸ்ல 200+ சேஸ்ல பட்லர் நின்று முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆர்ஆர் வந்து சோக்கார் அதை பார்த்துட்டு ஒரே வருத்தம் பா. அதான் 5 ஓவர் 45 ரன் அடிக்கணும் ப்ரோ. T20 கேம்ல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வச்சு நீங்க 5 overs 45 runs அடிக்க முடியலன்னா வாட் இஸ் யுவர் எஃபிஷியன்சி அப்படிங்கறதான் கொஸ்டின் மார்க். குவாலிட்டி ஆஃப் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நான் மறுபடியும் கேட்கறேன். ப்ரோ நீங்க எல்லாருமே நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க. ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பராகுமே நல்லா ஆடினாரு. எஸ், நிதிஷ் ராணா 1 off day, வைபவ் செம்மையா ஆடினாரு. இன்னும் அவரை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். பிகாஸ் இந்த வயசுல வந்து ஒருத்தர் இப்படி ஆடுறாருன்னா அவரை பத்தி ஒரு மணி நேரம் கூட ஃபுல்லா பேசலாம். ஏன்னா இதுல ஒரு பர்சன் கூட நம்ம பண்ணிருக்க மாட்டோம். ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அது எல்லாமே ஓகே. ஆனா 5 over 45 ரன் அடிக்க முடியலன்னா எனக்கு என்னன்னு புரியல ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜிடி vs டிசி மேட்ச் பத்தி பேசிடுவோம். இன்னைக்கு வந்து நான் ஃபர்ஸ்டே சரண்டர் ஆயிடுறேன் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா சீசன் ஸ்டார்டிங்கே நம்ம ப்ரிவியூலயே சொல்லியிருப்போம். ஆக்சுவலா ஸ்மித்தியனும் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டீம் வீக்காவே இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஒரு நிமிஷம் வாங்கிக்கிறேன் அடிச்சுக்க ஒரு நிமிஷம். இந்த ப்ரிவியூலயே சொல்லியிருப்போம் ஆக்சுவலா ஒரு 2-3 years முன்னாடி. அப்பயுமே டீம் வீக்கா தான் இருந்தது. குஜராத் டைட்டன்ஸ் புதுசா IPL வந்தப்பயுமே நம்ம சொல்லியிருப்போம் டீம் வந்து வீக்கா தான் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ண வச்சிடறாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஹர்திக் போனதுக்கு அப்புறம் திரும்பி ரொம்ப மோக்கே ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப திரும்பி அதே மாதிரிதான் IPL ஸ்டார்டிங்ல அவங்க வந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப ஏதாவது ஒரு பிளேயர் இன்னும் ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க. டாப் 3 ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அது நல்லா கை கொடுத்துருது. பண்ணிக்கிறேன்டா, என்ன டிஃபீட் பண்ணிட்டடா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. அது இல்ல, நான் எடுத்து வச்சிருக்கேன், அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். நான் ஜிடி குவாலிஃபை ஆகும்னு சொன்னோன்னா ஒரு சிரிப்பு சிரிச்ச பாத்தியா, ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சேன். எடுத்து வச்சிருக்கேன். தூக்கி குப்பையில போட்டுறாடே, அதெல்லாம் எதுக்குடா? ஜிடி பவுலிங் பத்தி, ஜிடி பவுலிங் அண்ட் டிசி பேட்டிங் பத்தி பேசுறோம். யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போறதுக்கு முன்னாடி ஆஷிஷ் நேராக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆன முறை. ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டரா இருக்காரு. எஸ், கேப்டன்சி ஹர்திக் பாண்டியா இருந்து அதுக்கப்புறம் மாறினதுக்கு அப்புறம் இப்ப சுப்மன் கில் இருக்கிறப்ப கூட ஒரே கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் ஆஷிஷ் நேராவா இருக்காரு. அவர் அப்பயும் சரி இப்பயும் சரி ரொம்ப அனிமேட்டடா பிளேயர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், டாக்டிக்கல் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், டீம் ஆஸ் யூனிட்டா மிங்கிள் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து 100 out of 100 so far. அப்சல்யூட்லி நோ டவுட் ஆஷிஷ் நேரா வந்து ஒரு முதுகெலும்பா இருக்காரு. நீங்க எந்த பிளேயர்ட்ட போய் குஜராத் டைட்டன்ஸ் ஆஷிஷ் நேரா பத்தி கேட்டீங்கன்னா ஹையாவே ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்டா டாக்டிக்கலா அவுட் ஸ்மார்ட் பண்ணிருவாரு ஆப்போனன்ட்ஸை. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் வெரி டியூ. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஷிஷ் நேரா. இல்ல ப்ரோ, அது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ரிவ்யூலயே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சுக்கு கொடுக்குற கிரெடிட்ஸ் கூட கேப்டன்ஸ்க்கு ஆக்சுவலா கொடுக்க மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம். லாஸ்ட் இயர் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஜெயிச்சுட்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி ஒரு டிராஃபியே ஜெயிச்சுட்டா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கல, எல்லாமே வந்து கோச் சைடு கம்பீர் சைடு போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த வருஷமுமே ஆக்சுவலா பஞ்சாப் டீம்ல நான் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க டைரக்ட் பண்ணி கொண்டு போறீங்க. இல்லங்க, ஆக்சுவலி சந்திரகாந்த் பண்டிட்டுக்கு தான் அப்ப கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவர் தான் கொல்கட்டா கோச், கம்பீர் வந்து மென்டர். அதுவே ஆக்சுவலி எனக்கு ஒரு புரியாத புதிர் தான். ஓகே, இன்னைக்கு டிசி வந்து கொஞ்சம் டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் போரல் அடிச்சதெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னைக்கு ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சேன். அந்த இந்திரன் படத்துல வர டெம்ப்ளேட் மாதிரி தான் ஒரு டைம் அம்மா காளியாத்தா மாரியாத்தாங்கும் போது அடுத்தது என்னடி இது அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு கேமியோ, அக்சர் பட்டேல் வந்து வந்தா கொஞ்சம் நின்று ஆடினாரு. மற்றபடி ஸ்டப்ஸ் ஒரு 21-31, அசிட்டோஸ் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஆடினாரு 19-37. மற்றபடி யாருமே ஒரு 50 அடிக்காமலே அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன கேமியோவா கொடுத்து ஒரு 203 runs அடிச்சாங்க. அந்த 203 runs அடிச்சதுக்கு அசிட்டோஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சைடா ஒரு சைடு நின்று அடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஜிடியோட பவுலிங் பத்தி பேசணும்னா வந்து பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு வந்து சிராஜுக்கு வந்து சொல்லிதான் ஆகணும். ஒரு ஆஃப் டே
அதே மாதிரி வந்து ரஷீத் கான் நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொன்னோம், அவர் வந்து அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த ரஷீத் கான் இருந்த அந்த ஃபார்ம் தெரியலன்ட்டு நம்ம வந்து பேசுவோம் மீண்டும் பவுலிங் பத்தி. ரஷீத் கான் ஓவர் கட் பண்ணிட்டு சாய் கிஷோர் கொடுத்துருக்கணுமா அதெல்லாம் பேசுவோம். பட் ஸ்டில் பிரசித் கிருஷ்ணா பத்தி கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த பேஸ் அந்த பவுன்ஸு கடைசியா அசிட்டோஸ் அடிச்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா எக்கானமியும் கம்மியா தான் இருந்திருக்கும். ஒரு தரமான ஒரு பவுலிங் போட்டாரு. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கேஎல் ராகுல் ஒரு பால் போடுவார்ல, ஒரு யார்கர் பால், அது வேற லெவல் இருந்தது. ஆக்சுவலா அதை வந்து ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. கேஎல் ராகுல் மாதிரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேனே பீட் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்க, அது இந்த அளவுக்கு ஒரு இல்ல. இப்போ பேசிக்கா வந்து ஜிடி ஐ மீன் டெல்லி பேட்டிங் பத்தி பாக்குறப்போ ப்ரோ, நீங்க அந்த அக்ஷர் பட்டேல் நாக் மென்ஷன் பண்ணீங்க. எனக்கு அங்கதான் வந்து ஒரு அதாவது மொத்த யூனிட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, which is very good. This is healthy signs going ahead. ஏன்னா ஒரு பிளேயர் வந்து என்னதான் நம்ம சொன்னாலுமே யூனிட்டா எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க, which is very good signs தான் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா அக்ஷர் பட்டேல் அந்த இடத்துல வந்து ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. மேபி இந்த 203ங்கிறது ஒரு 7 ரன்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா 210 ஆயிருக்கிறதுக்கு அங்க ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் தான் வந்து கேமை மாத்தும். டெஃபினட்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அங்க அக்ஷர் பட்டேல் இன்னொரு 7 ரன் அடிச்சிருந்தா ஒரு 210 ஸ்கோர் வந்திருக்கும். டெஃபினட்டா இதே வாய்தான் 120 ஸ்ட்ரைக் ரேட்டு நல்ல இன்னிங்ஸ். என்ன ப்ரோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம் புரியாம இருக்கீங்க. கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம் தான் நானும் வரேன். இருங்க ஒரு நிமிஷம், கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம் தான் நானும் வரேன். அந்த அபிஷேக் போரல், இப்போ ரகுமான் சொன்ன மாதிரி அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், ஸ்டெப்ஸ், இவங்க எல்லாமே டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா ஆடி கொடுத்து விக்கெட் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அப்போ விக்கெட் விட்டுட்டாங்கன்றப்ப இவர் ஒரு எண்ணில் இப்படிதான் ஆட முடியும். உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அசுதோஷ் சர்மா. டெல்லி ஹாஸ் a very deep batting lineup. ஏன்னா விப்ராஜ் நிகம் அட் 8ங்கிறப்போ டெல்லி ஹாஸ் a very deep batting lineup. அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஃபினிஷர். ஏன்னா இப்போ லக்னோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டச்ல இருக்காங்களான்னு கேட்டா டெல்லி மாதிரி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். எஸ் ஓகே தான் ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும். பட் ஆனா ஸ்டில் ஒரு அக்ஷர் பட்டேல் வந்து லாஸ்ட் மேட்சே வந்து he was in a blistering form, பயங்கரமா ஆடி அந்த நாக் தான் வந்து கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பெட்டர் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 7 ரன் ஷார்ட் இல்லாட்டி ப்ரோ நீங்க பவுலிங்னு பாக்குறப்போ நீங்க ஜிடி மாதிரி அக்ஷர் பட்டேல் எப்போ வந்தாருன்னு எக்ஸாக்ட் சிச்சுவேஷனே சொல்றேன். 9 overs அப்போ ப்ரோ 90 ரன்ஸ் இருந்தது, 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. கேஎல் ராகுல் விக்கெட், மெயினான விக்கெட், அதுவும் லூஸ் பண்ணிட்டாங்க. அங்கதான் நீங்க ஷெல்லுக்கு போயிருக்க கூடாது. நீங்க ஷெல்லுக்கு போயிருக்க கூடாது ப்ரோ. டெஃபினட்டா அங்க அக்ஷர் பட்டேல் ஆக்சிலேட் பண்ணிருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா மூமெண்டம் உங்க பக்கம் இருக்கு. 9 overs 90 for 3னாலும் யூ ஷுட் ஹவ் கான் ஃபார் தி கில்ங்கிறது என்னோட ஒபினியன். சரி விடுங்க, இத வந்து என்னதான் ஒரு ஆடினாலுமே கடைசியா உங்களுக்கு ஸ்கோர் வந்து ஒரு 203 வந்துருச்சு. 200 மேல வந்து எந்த ஸ்கோரா இருந்தாலும் நல்ல ஸ்கோர் தான். அதனால நான் அவர் நாக்கு வந்து பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். எப்படி நம்ம ரிஷப் பண்ட் வந்து ஸ்லோவா அடியும் ஒரு 180 160 அபோவ் அடிச்சாங்கன்னு சொல்லப்ப டீசெண்டா ஸ்கோர் வந்துருச்சுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் என்னதான் ஆனாலும் உங்களுக்கு ஸ்கோர் வந்துருச்சு. பவுலிங் யூனிட்டா நீங்க என்ன பண்ணாங்கிறதான் என் கொஸ்டின். இல்ல ப்ரோ நீங்க கேக்குறதா நியாயமா இருக்கு. ஃபாலோவர்ஸ்மே என்ன அந்த செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் வியூவர்ஸ்மே என்ன கேட்பாங்கன்னா 203 அடிச்சுமே நீங்க பேட்டிங் குறை சொல்றீங்கன்னா அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா ஸ்மால் மூவ்மெண்ட்ஸ், ஸ்மால் பேசேஜஸ் will define the game. சோ நீங்க டீப்பா அனலைஸ் பண்றப்போ டெஃபினட்டா இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணும். மேபி அங்க ஒரு 5 to 7 ரன் ஷார்ட் ரன் எனக்கு தோணுது. மிச்சத்தை நம்ம டெல்லி பவுலிங் எப்போ பேசுவோம், நீங்க கண்டினியூ பண்ணும். அங்க விட்ட 5 to 7 ரன் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் டெல்லி வந்து நீட்டாவே ஆட்டாங்க. 200+ வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். அசிட்டோஸ் சர்மாவும் நல்ல ஃபினிஷ் கொடுத்தாரு. இல்ல அங்க விட்ட 5 to 7 ரன்ஸ் உங்களுக்கு அசிட்டோஸ் வந்து கடைசியா இது பண்ணி கொடுத்துட்டாருங்கிறதால எனக்கு அது பெரிய ஏதாவது தெரியல. 203ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆல்ரெடி பேசிட்டோம் நம்ம ஜிடியோட பவுலிங் பத்தி. சொல்லுங்க, ரஷீத் கான் இன்னைக்கு போட்டதுக்கு அவர் 2 ஓவர்ல கட் பண்ணிட்டு சாய் கிஷோருக்கு பால கொடுத்துருக்கலாமா? அங்க வந்து ஒரு பேக் ஃபுட் எடுத்துட்டாரா கில்? ஆமா, ஷுவரா வந்து சேஞ்ச் பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே ரஷீத் கான் வந்து அட்லீஸ்ட் பெஸ்ட் இல்ல. ஒண்ணு விக்கெட் முன்னாடி வந்து விக்கெட்டும் எடுப்பாரு, எக்கனாமிக்கலாவும் போடுவாரு. ரஷீத் கான்னாலே ஒரு பயம் இருக்கும் ஆப்போசிட் சைட்ல பேட்ஸ்மேன் எல்லாருமே. இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்டா அப்படி பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் விக்கெட் காலம்ல வேல்யூ இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பெல் போட்டிருந்தாருன்னா ஓகே. இந்த சீசன் அதுவுமே பார்க்க முடியல. எல்லா மேட்சுமே பார்த்தோம்னா 8க்கு above தான் போகுது அவரோட எக்கனாமி ரேட்டு. கடைசி ஒரு சாய் கிஷோர்கிட்ட கொடுத்தாங்க, அவரும் டீசெண்டா போட்டு கொடுத்தாரு, ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்தாரு. மேபி அதை முன்னாடியே கொடுத்துருக்கலாம். அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த ஒரு இடத்துல கேப்டன்சி எரர் தெரியுது. ஸோ வந்துட்டு அடுத்து நம்ம வந்து ஜிடியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ஜிடியோட பேட்டிங் பத்தி நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் கேட்கறேன். எனக்கு அகைன் அண்ட் அகைன் வந்து எனக்கு என்னன்னா வந்து இவங்களோட மிடில் ஆர்டர் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ஆகணும் ப்ரோ. எப்படி மற்ற டீம்ஸ் வந்து டெஸ்ட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி டெஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது ஆகவே மாட்டேங்குது. அதுக்கு வந்து we have to give credit டாப் 3க்கு. ஏன்னா எல்லா மேட்சுமே வந்து யாராவது ஒருத்தர் ஆடி கொடுத்துறாங்க. கில், சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்டா ஆடி கொடுத்துருக்காங்க. சாய் சுதர்ஷன் எப்பவுமே நல்லா ஆடுறாரு. அதே மாதிரி ஜாஸ் பட்லர் இன்னைக்கு வந்து ப்ரோ பட்லர் இஸ் எனி டே பட்லர்.
அவர் மாதிரி ஒரு ப்ரோ ஒரு players நிமிஷம் ஒரு வந்து நிமிஷம். சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் ரேட் என்ன இன்னைக்கு? தெரியல, பார்த்து சொல்லுங்க. பார்த்து வச்சிருக்கோம், சொல்லு, 170 ரெடியா இருக்க ஏதோ சொல்றதுக்கு சொல்லு. 170 இல்ல சார், மென்ஷன் பண்றேன் 170 பிளஸ் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக் ரேட். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, என்னடா சோ ஜாஸ் பட்லர் அச்சீவ் பண்ணிக்கிறோம் அதானடா. இல்ல அதான் ப்ரோ, ஜாஸ் பட்லர் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் பிளேயர். அதை நீ காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் அங்க விக்கெட் விட்டுருந்தாரு, இல்ல அவர் அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாருன்னா டெஃபினட்டா எனக்கு இன்னைக்கு ஜிடி மாட்டிருப்பாங்கன்னு தோணுது. ஆனா அங்கதான் வந்து அவர் யாருன்னு காட்டியிருக்காரு. டெஃபினட்டா எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கிறேன், இந்த டாப் 3 விக்கெட் எடுத்துட்டு ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல ஜிடி மிடில் ஆர்டர் போடணும். அங்க 10 ஓவர் 100 ரன் அடிக்கிற மாதிரி மிடில் ஆர்டர் சுச்சுவேஷன் வந்து அங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னா நான் இன்னுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு மோட்ல இருப்பேன். பட் ஓகே, டியூ கிரெடிட்ஸ் வாட்ஸ் டியூ. ரஹ்மான் ப்ரோ ஜிடியை பேக் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ஃபெய்த், ஐ மீன் அதுக்கான பலன் அனுபவிக்கிறீங்க. அப்சல்யூட்லி அக்ரி. அது இல்ல ப்ரோ, நம்ம இப்போ வந்து அக்செப்ட் பண்ணி தான் ப்ரோ அவனுக்கு இப்ப டாப் 3 வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு நான் நேற்று ப்ரிவியூலேயே சொன்னேன், ஆக்சுவலா டிசி பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜிடியோட டாப் ஆர்டர் போயிருச்சுன்னா மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் யூனிட் டிசி, அவங்களே ஆடிட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஜிடி கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். மிடில் ஆர்டர் இந்தியா டெஸ்ட் ஆகணும்னா வேற எந்த பவுலிங் யூனிட். அதே மாதிரி கொஞ்சம் புவர் மிடில் ஆர்டர் பவுலிங் ப்ரோ டெல்லியில, அதுவும் நம்ம சொல்லிதான் ஆகணும். அப்போ இந்த மோஹித் சர்மா வந்து ஷெர்ஃபேன் ருத்தர் போட்டிக்கு எடுத்தோடனே அந்த 2 லூஸ் பால் தேவையெல்லாம் போட்டாரு, அங்கேயே 2 6 அதெல்லாமும் பத்தி நம்ம பேசலாம். எஸ், ஜிடி பேட்டிங் பொறுத்தவரையும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் பார்த்தேன். இது வரையும் சாய் சுதர்ஷன் டக் அவுட்டே ஆனது இல்ல, ஒரு 1300 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு, டக் அவுட்டே ஆனது இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அதுவும் இல்லாம ஜிடி இது வரையும் 200 சேஸ் பண்ணது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் சேஸ் பண்ணிருக்காங்க. ஓ ஆமா, அந்த ஸ்டாட் நான் இல்ல, இன்னுமே நான் சொன்னதுதான் பேக் பண்றேன். ஆக்சுவலா மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு, ஆனா அதை வந்து பேக் பண்ணி டாப் ஆர்டர் வந்து அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம முடிச்சு விட்டுறாங்க மேட்சை. இல்லைனாலும் ஆப்போசிட் வந்து நல்ல ஒரு சின்ன ஸ்கோருக்கு முடிச்சு விட்டு இவங்க பேட்டிங் சேஸ் பண்ணிடுறாங்க. இல்ல இதே பாயிண்ட் தான் ப்ரிவியூ எடுத்து பாத்தீங்கன்னா இதே பாயிண்ட் தான் நானும் சொல்லியிருப்பேன். மிடில் ஆர்டர் வந்து வீக்கா இருக்கு, அதை ஒத்துக்கிறேன். ஆனா வந்து அவங்க டாப் ஆர்டர் வந்து அந்த மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் பண்ண விடாம பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அதேதான் நடந்துட்டு இருக்கு. 3 பேரும் அதான் சொல்றோம், மிடில் ஆர்டர் வீக்கா தான் இருக்கு. இன்னைக்கு நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது நம்ம கருண் நாயர் ஆக்சுவலா அவர் தான் எப்பயும் ரன் அவுட்ல இன்வால்வ் ஆவாரு. இன்னைக்கு அவருவே ஒரு ரன் அவுட் பண்ணிட்டாரு. சுமன் கில் ரன் அவுட் ஆனதுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு கொலாப்ஸ் இருக்கும் டாப் ஆர்டர்ல. அங்கதான் வந்து ஜாஸ் பட்லர் அவரோட பிரில்லியன்ஸ் காட்டிட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துருக்கு. 97 நாட் அவுட். நம்ம இப்போ புதுசா பேசணும்ல, 97 இஸ் நியூ 100, அந்த மாதிரிதான் திரும்பி ஒரு பேட்ஸ்மேன் 97 நாட் அவுட்டா இருந்திருக்காரு. ஜாஸ் பட்லர் இன்னிங்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு டெரிஃபிக்கான ஒரு நாக் ஆனாரு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவ்வளவு நேரம் எல்லாமே வந்துட்டு வெயில நின்றுட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க பொத்துன்னு உழுவுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அவ்வளவு நேரம் வெயில நின்று விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேட்டிங்ல இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுறாருன்னா ட்ரூலி ஒரு கிரேட் நாக் தான். அதுவும் இல்லாம டெல்லி மாதிரி ஒரு பவுலிங் யூனிட்டோட வந்து இந்த மாதிரி ஒரு நாக் வந்து செம்ம நாக்கு. யுவராஜ் நிகம்னா செட்டிலாவே உள்ள ஸ்ட்ரெயிட்லேயே வச்சு வாங்கினாரு. அதெல்லாம் வந்து பிரில்லியண்டா இருந்துச்சு பார்க்க. அதே மாதிரி நீங்க ஜாஸ் பட்லரோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸுமே பயங்கரமா இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கேட்ச்லாம் அந்த விப்ராஜோட கேட்ச் தான் சரியான டைவிங் கேட்ச். விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ்மே நீங்க நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சில கேட்ச்லாம் விட்டாரு போன மேட்ச்க்கு முன்னாடி மேட்சஸ்லாம், சோ அதனால கிரெடிட் பண்ணாங்க. பட் அவரே போஸ்ட் மேட்ச்ல அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஹெய்டன் ஸ்டைல்னு நினைக்கிறேன், ஹெய்டன் ஸ்டைல்ல வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் மோட்ல போயிட்டாரு. விச் வாஸ் அந்த ஒரு எரர்னு சொல்லி அவரே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து இப்ப டெல்லி பவுலிங்க்கு வந்துருவோம். ஸ்டார்க்கோட இந்த 3வது ஓவர்னு நினைக்கிறேன் 5 4 போட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ஐபிஎல்ல நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 5 4 வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாரு பட்லரு. அதே மாதிரி குல்தீப் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டாரு. விப்ராஜையும் பட்லர் போட்டு சாப்பிட்டுட்டாரு. அதே முகேஷ் குமாரும் 1 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் வந்து பவர் பிளேல 2 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் பெருசா வெளில வரல. மோஹித் சர்மா இன்னைக்கு ரொம்ப சுமாரா தான் போட்டாரு. இன்னைக்கு நம்ம மிச்சில் ஸ்டார்க் மேல அந்த 5 4 அடிச்சாருல அந்த ஓவர்ல, மிச்சில் ஸ்டார்க் மேல ஹார்ஷா போக முடியாது. அந்த ஓவர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நல்ல டெலிவரிஸ் தான் போடுவாரு. ஆல்மோஸ்ட் யாக்கர் மாதிரிலாம் போடுவாரு. அதை கூட ஜாஸ் பட்லர் செமையா ஆடிடுவாரு, ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் மாதிரி ஆடிடுவாரு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்க்கு எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து பியூர்லி ஜாஸ் பட்லரோட பிரில்லியன்ஸ், அவருக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாகும். இல்ல அதான் ப்ரோ, அந்த ஓவரே பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. 4 பால் ஃபுல்லா போட்டு 5வது பால் 3 பால் ஃபுல்லா 4 பால் ஃபுல்லா போட்டு 5வது பால் ஷார்ட் பால் போடுவாரு. அங்க வந்து விப்ராஜ் நிகம்க்கு ஒரு ஹாஃப் சான்ஸ் இருந்துச்சு. சோ அந்த சான்ஸ் வந்து கொஞ்சம் கான் பெக்கிங் தான். அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாவே நீங்க டெல்லி பவுலிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த பவர் பிளேல ரன்ஸ் போயிடுறது ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு டார்கெட் இருக்கிறோம் மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா சோக் பண்ணிடுவாங்க ஆப்போனன்ட்ட. ஏன்னா சம குவாலிட்டி இருக்கு. குல்தீப் யாதவ் இருக்காரு, நிகம் இருக்காரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ற மோஹித் சர்மா இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு. முகேஷ் குமாராலையும் அகாமடேட் பண்ண முடியும் டெத்துல அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா நான் வந்து இந்த டார்கெட் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க டெல்லி அப்படின்னு நினைச்சேன். ஆனா அங்கதான் வந்து கொஞ்சம் டெல்லி பவுலிங் இன்னைக்கு வந்து
சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் லூஸா இருந்துட்டாங்களோ, கொஞ்சம் கேஷுவலா இருந்துட்டாங்களோன்னு தோணுது. எஸ்பெஷலி மோஹித் சர்மா இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நல்ல ப்ரெஷர் இருந்துச்சு. கேம் டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து டெஃபினட்டா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் அங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாரு. அப்போ வந்து 2 பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சாரு மோஹித் சர்மாவை. அதுவும் இன்டு த பாடி லெக் சைட்ல தூக்கி அடிச்சாரு. சூப்பரா 2 ஷாட். அங்க வந்து மோஹித் சர்மா ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்றேன். ஏன்னா ருதர்ஃபோர்ட் அந்த ஷார்ட் பால் மோஹித் சர்மாவோட நேச்சுரல் பாலே வந்து அங்க அவுட் சைட் ஆஃப்ல ஸ்லோயர் ஒன்ஸ் போட முடியும். அதுக்கப்புறம் அந்த பிளான் போனாரு. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாரு ருதர்ஃபோர்ட் நம்ம பார்த்தோம். அதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணியிருந்தா மேபி அந்த 2 6 சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்மால் பேசேஜஸ் தான் கேமை டிஃபைன் பண்ணும். நம்ம மறுபடியும் சொல்றோம். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் டெல்லி லூஸ் ஆகிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல ப்ரோ, நானுமே அந்த ஓவர் கிளியரா பார்த்தேன். எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஆக்சுவலா ஸ்பாட்டான அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. வைடியா இருக்க நல்லா வைடரா போட்டா அவர்களால் அதை போய் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே மோஹித் சர்மா இன்னைக்கு வந்து இன்டு த பாடி போடுறாரு. அந்த ஷாட் எல்லாம் பாருங்க, தூக்கி எங்க கடாசினாருன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா 2 சிக்ஸஸ் வந்து ஒரு மைனர் எரர் ப்ரோ. அந்த லைன்ல அவருக்கு போட்டிருக்கவே கூடாது. மைனர் இல்ல, மேஜர் எரர். சொல்ற மாதிரி ரூதர்ஃபோர்டோட கோ டு ஷாட்டே அதுதான். இன்டு த பாடி போட்டா தூக்கி கடாசிடுவாருன்னு தெரிஞ்சது. அந்த ட்ரிக்கை திருப்பி அவங்க மிஸ் பண்றாங்க. பஞ்சாப் கிங்ஸ் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை வந்து மிஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பட்லர் வந்துட்டு போன மேட்ச் ராஜஸ்தான் எப்படி ஆடி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டின மாதிரி இன்னைக்கு ஆடி கொடுத்தாரு. ஸ்டார்க் எப்படி ஆடணும்னு காட்டின மாதிரி இன்னைக்கு காட்டி கொடுத்தாரு. ஸோ ஆன் தி ஹோல் ஜிடி வந்து இன்னைக்கு கன்வின்சிங்கா ஜெயிச்சிட்டாங்க. 97 இஸ் நியூ 100. என்ன பொறுத்த அதுக்கப்புறம் அந்த பிளானுக்கு போனாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ருதர்ஃபோர்டுக்கு வந்து அந்த 6 எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போட்டாங்க. அவ்வளவா எக்ஸிக்யூட் பண்ணல ப்ரோ. நீங்க நல்லா முகேஷ் குமார் தான் பயங்கரமா பண்ணிருப்பாரு. முகேஷ் வந்து அவரோட டிஃபால்ட் பிளானுக்கு தான் போறாரு. ஸ்லோவர் ஒன் ஸ்டெம்ப் லைன்ல இப்படியே தான் போட்டுட்டு இருந்தாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்ஸ்மேனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர் அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு கான்ஸ்டன்டா. மோஹித் சர்மா 2 6 அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பால் போட்டாரு. அதுக்கப்புறம் மெயினா போட்டது முகேஷ் குமார் போட்டாரு. ஏன்னா 2 6 ஆனதுக்கு அப்புறம் அவர் அந்த பால் தான் போட்டாரு மோஹித் சர்மா. சோ ஓவரால் பாக்குறப்போ அந்த 2 6 வந்து குரூஷியல்னு தோணுது இப்போ எனக்கு. மொத்தமா இன்னைக்கு ஜாஸ் பட்லரோட பிரில்லியன்ஸ் தான் இன்னைக்கு காப்பாத்துச்சு ஜிடிய. ஸோ 97 இஸ் நியூ 100. என்னை பொறுத்தவரையும் இது ஒரு 100 தான். நான் வந்து 97 அப்படி இப்படின்னு சொல்ல விரும்பல. சோ அதோட ஜிடி வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்து திருப்பி ராகுல் திவாட்டியாக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் நாம இந்த மாதிரி இதே ரன் தான் ஆக்சுவலா 6 balls 9 runs இருந்தப்போ ஆர்ஆர் சோக் பண்ணாங்க. இதே மிச்சல் ஸ்டார்க் தான் பவுலரு. அப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நியூ பேட்டர் அதுவும் ராகுல் திவாட்டியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6, நெக்ஸ்ட் பால் எஜ்ட் 4 இருந்தாலுமே போயிடுச்சு. ஆக்சுவலா ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாரு. 2 பால்ல முடிச்சு கொடுத்துறாரு. இந்த மாதிரி பிபி டேப்லெட் எல்லாம் வச்சுட்டு பார்க்க வேண்டிய நிலைமைக்கே கொண்டு வரல ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாம். இப்போ ஜிடி வந்து ஒய்யாரமா டாப் ஆஃப் த டேபிள்ல உட்காந்துருக்காங்க வித் 10 points. நெட் ரன் ரேட் கூட 0.984 இருக்கு. ஸோ நெட் ரன் ரேட்டும் நல்லா வச்சிருக்காங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதுவும் ஃபார்ம்ல இருக்க டிசியை ஜெயிச்சிருக்காங்கும் போது வந்து திஸ் கிவ் தம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகும்போது. நம்ம வந்து அடுத்த மேட்ச் வருவோம். அடுத்த மேட்ச் வந்துட்டு எல்எஸ்ஜி விசஸ் ஆர்ஆர். சோக்கிங் நான் சோக்கிங், ஒரு எபிக் சோக்கிங், மொரட்டு சோக்கிங் என்ன வேணா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சோக்கிங்கை போட்டாங்க. ஸ்டார்டிங் செம்மையா ஆரம்பிச்சேன். இப்போ ஆர்ச்சர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து போய் யோசிச்சிருப்பாரு போல, நானா இவ்வளவு ரன் கொடுத்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஆர்ச்சர் 2.2 வந்தாரு. வந்து ஏத்துன்னு ஏத்துனாரு. நிக்கோலஸ் பூரானுக்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சல்லுன்னு ஒரு பவுன்சர் ஒன்று போட்டாரு. விட தெரியல அங்கேயே. அப்பயுமே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாரு, விட்டுட்டாங்க. உடனே பெரிய இம்பாக்டும் இல்லை. பூரான் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. மற்றபடி வந்து இன்னைக்கு மார்ஷும் பெர்ஃபார்ம் பண்ணல, பூரான் பெர்ஃபார்ம் பண்ணல, ரிசர்வ் பண்ணிட்டு எப்பா சாமி நான் எப்படிலாம் அவுட் ஆகி நான் எப்படிலாம் அவுட் ஆகி காட்டுறாங்கிற மாதிரி அவுட் ஆயிட்டு இருக்காரு ப்ரோ. இங்க அங்க இப்படி அவுட் ஆகி காட்டவா, அப்படியே அவுட் ஆகி காட்டவான்னு அவுட் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் ஆயுஷ் பதோனி இம்பாக்ட் பிளேயரு, நல்லா இம்பாக்ட் இன்னைக்கு கிரியேட் பண்ணாரு. 5 4 ஒரு 6. இந்த பொசிஷன் தான் அவர் கரெக்ட்னு நினைக்கிறேன். பொசிஷனை விட கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல வந்து அவர் சீக்கிரமே வந்துட்டாரு உள்ள. கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகி அதுக்கப்புறமேட்டு அவரோட இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணி ஆடுறதுக்கு இது ஒரு கரெக்டான சிச்சுவேஷனா இருந்துச்சு. அண்ட் மார்க்ரம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான இன்னிங்ஸ் ஆனாரு. சொல்லுங்க உங்க தாட்ஸ். அதான் இந்த மாதிரி ஒரு ஃபயர்ட் அப்பான ஒரு பேட்டிங் லைனப்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் ரிசர்வ் பண்ணி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தா ரிசர்வ் பண்ணியுமே ஒரு பவர் ஹிட்டர் அந்த மாதிரி இப்பயுமே எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா ஒரு ஃபயர்ட் அப் ஆகல இன்னும். ஸோ இந்த லைனப்ல மார்க்ரம் மாதிரி ஒரு பிளேயர் தான் நின்று மேட்சை கொண்டு போக முடியும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அதை ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கப்புறம் பியூரா தெரியுது இப்போ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஒரு டச்ல இருக்காருன்னு சொல்லிட்டு பியூரா இந்த மேட்ச் வந்து நல்லா ஒரு டீசன்ட் ஸ்கோர் கொண்டு போய் விட்டது வந்து மார்க்ரம் தான். ஆக்சுவலா நான் அவ்வளவு சொன்னேன் கிளியரா, ரிசர்வ் பண்ணிட்டு வந்து இது பேக் டு ஃபார்ம் எல்லாம் கிடையாது, ஒரு டீசென்டான இன்னிங்ஸ் அவரு அடிக்க ட்ரை பண்ணாரு, மாட்டுல கொண்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். டீசென்டான இன்னிங்ஸ், 4 இன்னிங்ஸ்னு சொல்ல மாட்டேன். அப்பயே சொன்ன ஒரு பேக் டு ஃபார்ம் எல்லாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான். இப்பயாவது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா சத்தியமா சொல்றேன், அவர் இன்னும் பேக் டு ஃபார்ம் தான் இல்ல.
இதுல நம்ம வந்து இன்னொன்னு நம்ம நோட்டீஸ் பண்ணி ஆகணும். லாஸ்ட் 6 மந்த்தா அவர் ஒழுங்கா ஒரு மேட்ச் கூட ஒழுங்கா விளையாண்டது இல்லை. சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஃபுல் டோர்னமெண்ட்டும் உட்காந்தா இருந்தாரு. ஸோ அவர் மேல நம்ம ஹார்ஷா போக முடியாது. ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் இருந்தாதான் அவருக்கும் தெரியும். ஃபுல்லா இப்போ இந்தியன் டீம்ல இருக்கிறனால, ஸ்குவாட்ல இருக்கனால அவருக்கு ஒரு மேட்ச் ப்ராக்டிஸே கிடைக்கல. இப்போ ஐபிஎல் தான் டைரக்டா ஆடுறாரு. கொஞ்சம் டைம் ஆடுறதுக்கும் ஒரு மேட்ச்ல எத்தனை பிளேயர் வந்து ஒரு நிமிஷம், எத்தனை பிளேயர் வந்து ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ் கூட வந்து ஆடிட்டு இருக்காங்க. இங்க ஐபிஎல் வந்துட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரி, அப்ப இன்னைக்கு இந்த ராஜஸ்தான்ல ஒரு பையன் ஆடினா, 14 வயசு பையன், அவனுக்கு என்ன மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கு? ஏய், அவனால லோக்கல் டோர்னமெண்ட் ஆடி இருப்பான்டா. ரிசர்வ் பண்ணிட்டு ஃபுல்லாவே தான் உட்கார வச்சிருந்தாங்க. இவருமே தான் விளையாண்டுருக்கணும்ல. இல்ல ப்ரோ, இவருமே தான் பிராக்டிஸ் மேட்ச், இன்ட்ரா மேட்ச்லாம் ஆடுவாரு. ப்ரோ அதுக்கும் இந்த மேட்ச்சுக்கு வித்தியாசம் இல்லையா ப்ரோ? ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? அப்படி என்ன, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, யாரெல்லாம் இன்டர்நேஷனல்ல பெஞ்ச்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ப்ரோ அப்படி சொல்ல ப்ரோ, நான் ஹார்ஷா போக முடியாது. இதுவும் ஒரு கன்சர்ன் தான். ஏன்னா லாஸ்ட் 6 மந்த் எந்த ஒரு காம்படிட்டிவ். சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். இதுல தோனி என்ன மேட்ச் ப்ராக்டிஸ்ல இருக்காரு? ஏய் அது சரி, ஓகே ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ எக்ஸ்கியூஸ்? இது மேட்ச் பிராக்டிஸ் இல்லனா எல்லாருக்குமே தான் ப்ரோ. ஒவ்வொரு பிளேயருக்குமே ஒவ்வொரு இது இருக்கும் ப்ரோ. அவங்க ஜோன்ல இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. அப்படிலாம் பார்த்தா பிராக்டிஸ், நெட்ஸ் எல்லாமே தான் முக்கியம். சில பேர் வந்து பர்சனல் ரீசன்ஸ்னால நெட்ஸ் கூட ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஓவரால் நம்ம பாக்குறப்போ அதான் பேச முடியும். தவிர பெஞ்ச்ல இருந்தாரு, மேட்ச் பிராக்டிஸ் இல்ல, அதான் கன்க்ளூட் பண்ணிருங்க. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இது பேக் டு ஃபார்ம்ல இல்ல ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபெயிலியர். அப்சல்யூட்லி ஃபெயிலியர். அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா போன மேட்ச் என்ன போட்டு அடிச்சாங்க எல்லாரும். நானும் சொல்றேன், போன மேட்ச் டீசென்ட்டா ஆடினாரு. நான் இன்னுமே சொல்றேன், டீசென்ட்டா ஆடினாரு, நல்லா தான் ஆடினாரு. நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச் திருப்பி வந்து வேதாளம் முருங்கமலம் ஏறின மாதிரி ஏறிட்டாரு. இப்ப நிறைய ரிசர்வ் பண்ண ஃபேன்ஸ் என்ன சொல்லி ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னா, இஸ் கோயன்கா த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல திருப்பி விடுறாங்க. எனக்கு அதான் ஒன்னே புரியல. இவர் பெர்ஃபார்ம் பண்ணனா he has to take up the blame, he has to take up the responsibility. அதை விட்டு ஒரு ஓனர் வந்து நம்ம இதை சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். என்ன பொறுத்த வரைக்கும் he didn't play well, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டு அதனாலதான் வந்து இவர் ஆடலையா, அங்க இருந்தப்போ ஆடினாரு, இங்க இருந்தப்போ ஆடலன்னா என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை ப்ரோ. இன்னைக்குமே 9 balls ஆடி 3 runs தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவர் அங்க மொத்தமாவே ஒரு மொமெண்டம் வந்து எல்எஸ்ஜி இருந்து சோக் பண்ணிடுறாரு ப்ரோ. இந்த ஃப்ரீ ஃப்ளோவிங்கான இருக்கிற ஒரு இன்னிங்ஸை அப்படியே சோக் பண்ணிடுறாரு. ஒரு மேட்ச்லாம் ரொம்ப டீக்ரேட் பண்ண விரும்பல. அவர் ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னு நமக்கு நல்லா கிளியராவே தெரியுது. ஒரு மேட்ச்லாம் வந்து அவர் பேட்டிங்கே இருக்காம எல்லா பிளேயர்ஸும் மேல இருக்குது. இவர் சும்மாவே தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி மட்டும் தான் அந்த மேட்ச் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி போயிடலாம் போல இருக்கு ப்ரோ எனக்கு இதெல்லாம் பார்த்தா. அப்துல் சமாதோட இன்னிங்ஸ் தான் வந்து அந்த வின் ஃபேக்டர் டிசைட் பண்ண இன்னிங்ஸ்ன்னு எனக்கு தோணுது. இப்போ ஏன்னா வந்து அந்த 10 balls 30 சந்தீப் சர்மா வந்து சிஎஸ்கேனா வச்சு யாருக்கரா போட்டு தள்ளுவாரு. எல்எஸ்சிக்கு தான் ஃபுல் டாஸா போட்டு தள்ளுறாருன்னு ஆல்ரெடி ஃபேஸ்புக்லாம் மீம்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து போர் பவுலிங் சந்தீப் சர்மா வந்து அந்த இடத்துல அதை கேபிடலைஸ் பண்ணி அடிச்சது இவரோட டேலண்ட். அப்துல் சமாதுக்கு நம்ம ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். இல்ல அப்துல் சமாத் பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் அப்துல் சமாத் பத்தி பேசுறதுக்கு வந்து ஸ்மித்தியனுக்கு தான் தகுதி இருக்கு. அவர் தான் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் பேசணும். இல்ல ப்ரோ, எனக்கு அது அப்துல் சமாத் பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியே தேஜாவை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா போன மேட்சுமே சந்தீப் சர்மா தான் வந்து ரன்ஸ் போவாரு. கடைசி ஓவர்ல போட்டு பொழந்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல டிஃபெண்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னைக்குமே சந்தீப் சர்மா கடைசி ஒரு ரன்ஸ் போய் மறுபடியும் லாஸ்ட் ஓவர் டிஃபெண்ட் பண்ணி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன போன மேட்ச் சூப்பர் ஓவர் போச்சு, இந்த மேட்ச் போல. அதான் டிஃபரன்ஸ். எல்எஸ்சி பேட்டிங் பத்தி பேசுறப்போ ப்ரோ, நம்ம ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரிவியூல எல்லாத்தையுமே என்ன சொல்லிருப்போம்னா, நிக்கோலஸ் புரான், மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர் இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்க தான் பேக் போன, இவங்க அடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு அடிச்ச எல்லாருமே வந்து இந்த 4 பேர் கிடையாது. ஒண்ணு அப்துல் சமாதா இருக்கட்டும், ஆயுஷ் பதோனியா இருக்கட்டும், எய்டன் மார்க்கலமா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நம்ம பெருசா ஆஃப் தி ரேடார் எல்லாருமே நம்ம யாருமே ஹையா ரேட் பண்ணல. அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேர் அடிச்சது வந்து இட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். டெஃபினட்டா வந்து வேல்யூ இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் தே வில் டெஃபினெட்லி க்ரோ இன் கான்ஃபிடன்ஸ், விச் இஸ் வெரி குட் சைன்ஸ் ஃபார் எல்எஸ்ஜி. எஸ், அப்துல் சமாத் பத்தி பேசுறப்போ டெஃபினட்டா நான் சொல்லியிருந்தேன், என் ப்ரிவியூலுமே சொல்லியிருந்தேன், நிறைய இதில் சொல்லியிருந்தேன், நிறைய சான்சஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாரோ, ஒரு மார்க் வந்து கொடுக்க மாட்டாரோ, இட்ஸ் டெஃபினெட்லி கன்சர்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா கடைசியா ரீசென்ட் மேட்சஸ்ல டெஃபினட்டா நல்லா பண்ணிருக்காரு. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூ. ஹேட்ஸ் ஆஃப் டு அப்துல் சமாத். இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா ரியலி கிரேட் ப்ரோ. வந்து ப்ரீவியஸ்லியுமே சொல்லியிருப்போம், லக்னோ பவுலிங் தான் வீக்கா இருக்கு, பேட்டிங் செம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம எப்ப சொல்லியிருப்போம்னா ஆவேஸ் கான் ரிட்டர்னுக்கு முன்னாடி, இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ்லாம் ரிட்டர்னுக்கு முன்னாடி. அதுவும் இல்லாம அவங்களாம் இல்லாதப்பயே நம்ம பார்த்தோம்னா டிக்வேஷ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஆவேஸ் கான் வித் டிக்வேஷ் இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ ஒரு 8 overs வந்து அவங்களே நல்லா போட்டு கொடுத்துறாங்க. இன்னைக்கு ஆவேஸ் கானோட பிரில்லியன்ஸ்னால தான் ஜெயிச்சாங்க என்ன பொறுத்த வரையும். இல்ல, எனக்கு பிரின்ஸ் யாதவும் சூப்பரா போட்டாரு. பிஷ்னாயுமே நல்லா போடுறாரு ப்ரோ. பிஷ்னாய் நீ ஏன் யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. பிஷ்னாய் வந்து இன்னைக்கு மேட்ச் 3 over 19 run தான் கொடுத்தாரு.
அதே மாதிரி போன மேட்ச்லயுமே வந்து ஒரு கேம் சேஞ்சரா தான் இருந்தாரு. எல்லா மேட்ச்மே பிஷ்னாய் ரீசெண்ட் ஐ மீன் ஒரு லாஸ்ட் 3 மேட்ச் நல்லா தான் பண்றாரு. ஆனா பிஷ்னாய் மேல பெருசா நம்ம ரேட் பண்ண மாட்டோம்னு எனக்கு என்னமோ ஒரு வருத்தம் இருக்கு. ப்ரோ இல்ல ப்ரோ, என்னன்னா அவர் கன்சிஸ்டன்டா பண்ண மாட்டாரு ப்ரோ. சில மேட்சஸ்லாம் இதுக்கு முன்னாடி இந்த 3 மேட்ச்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. சோ அந்த கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் மிஸ் ஆகிறதுனால தான் அவரை பத்தி நம்ம ஆக்சுவலா அவ்வளவா பேசல. இப்போ குல்தீப் யாதவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல இது வரையும் அவர் 30 ரன்ஸ் மேல கன்சிடரே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்சஸ் விளாண்டாங்க டிசி. அதுவும் இல்லாம 8 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் கூட ஒரு விக்கெட்லெஸ்ஸா போனதே கிடையாது. எல்லா மேட்ச்லயும் ஒரு விக்கெட்டா தான் அவர் எடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாதான் வெளியே நோட்டீஸ் ஆவாரு. இந்த ஒரு லாஸ்ட் 3 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு ஓகே, ஆனா கன்சிஸ்டன்டா இல்ல. ஏன்னா அவரு இந்த மேட்ச் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பின் டிபார்ட்மெண்ட்னா அதை நம்ம வந்து பிஷ்னாய் தான் லக்னோக்குன்ற மாதிரி இருந்தோம். இப்ப கம்ப்ளீட்டாவே பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. ஒரு லோக்கல் பிளேயர் வந்துட்டு திக்வேஸ் மாதிரி ஒரு பிளேயர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா. அதனாலதான் நமக்கு வந்து பிஷ்னாய் கொஞ்சம் அண்டர் த ஷேடோ போயிடுறாரு. ஹவ் இம்ப்ரெஸ்ட் அபவுட் வைபவ் சூரியவன்ஷி? என்னை பொறுத்தவரையும் கிளியர் மைண்ட் செட்ல உள்ள வந்திருக்காரு. அது அவரோட ஆடினதுலேயே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் பால் இறங்கி வந்து ஒரு 6 அடிக்க தான் போறேன், என்ன பாலா வேணா இருக்கட்டும் நான் 6 அடிக்க தான் போறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க மேக் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் விக்கெட்டை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமே அவர் அந்த அழுத்து போன மாதிரி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலா அங்கேயுமே என்னை பொறுத்தவரையும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு கிளியர் இன்டென்டோட தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிப்பேன், ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நான் ஒரு 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு தான் அவுட் ஆகுன்ற மாதிரி ஒரு இன்டென்ட்ல வந்திருக்காரு. அதை அவரால் அச்சீவ் பண்ண முடியலன்ற ஒரு டிஸ்பிளேஷன்ல தான் அழுத்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்லயுமே அவர் வந்து அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் எடுக்கல, பவர் பிளேயர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் வரும்போது கரெக்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. சோ என்ன பொறுத்தவரையும் அவர் பியூரா ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணும் இந்த டெபியூட்னு சொல்லிட்டு தான் விளையாண்ட மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம நீ பாத்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் நடந்தப்போ வந்து ஒரு பிறக்கவே இல்லையா. 2011 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் ஆடுற டோர்னமெண்ட்ல இவரும் ஆடிட்டு இருக்காரு. சோ வந்துட்டு எங்க இருந்து ஒரு ஆட் கூட ஐபிஎல் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட் கூட போட்டாங்க பாத்துருப்பீங்க நீங்க. அந்த சஞ்சு சாம்சனும் தோனி பேசிட்டு இருக்க மாதிரி, நீங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள ஒரு யங்ஸ்டர் வச்சு நாங்க கப்பே அடி போன்ற மாதிரி எல்லாம் பேசிருப்பாரு. அது நடக்குமான்னு தெரியாது, அதை விட்டுறலாம். அவருக்கு அந்த பயங்கர அந்த ஹங்கர் இருக்கு. எந்த ஒரு யங்ஸ்டருமே 14 வயசுலாம் வந்து நிறைய நம்ம பண்ணணும், உயிரை கொடுக்கணுங்கிற அந்த வெறி இருக்கும். அந்த பசி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அழுகையில வந்து அந்த பசி தெரிஞ்சு, சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற அந்த கண்ணில் அந்த வெறி தெரிஞ்சு, விச் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் சைன்ஸ். ராஜஸ்தானுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்குமே சரி இந்த மாதிரி ஒரு டேலண்ட்லாம் வந்து பயங்கரமா க்ரூம் பண்ணி கொண்டு வரணும். சோ ஹாப்பி ஃபார் ஹிம் ப்ரோ. ப்ரோ இங்க நம்ம ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ப்ரோ ஆகணும். நீங்க என்னதான் நான் ஆர்ஆர் ஃபேவரட் டீம்னால இப்படி சொல்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ரியான் பராகையும் ஒரு 17 இயர்ஸ்ல இருந்து பேக் பண்ணிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப வைபவையும் எனக்கு தெரிஞ்சு பேக் பண்ணி அவங்க டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி துருவ் ஜுரலையும் பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. என்னதான் லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். துருவ் ஜுரல் இந்த டோர்னமெண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, இப்போ வேல் ப்ரோ சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க, ஃபெய்த் வச்சிருக்காங்க, விச் இஸ் குட். ஃபெயிலியர் ஆனாலும் ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இந்த மாதிரி டைம்ல தான் வந்து நீங்க பேலன்சிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லுவாங்க. 2 விஷயத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஒன்னு, இந்த வருஷத்தோட சீசனுக்கும் நீங்க பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க ஃபியூச்சருக்கும் யங்ஸ்டர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அந்த வகையில தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஹையா ரேட் பண்றேன், ரொம்ப ஹையா அப்ரிஷியேட் பண்றேன். எல்லாரும் சொம்புன்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணா சொல்லுவாங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம். பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம இந்த விஷயத்துல கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸையும் பேலன்ஸ் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸையும் பேலன்ஸ் பண்றாங்க. டிசி ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பாங்க. ஏன்னா மிக்சர் ஆஃப் யங்ஸ்டர் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்னா டிசில தான் பயங்கர ஒரு செட்டப், அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. சோ அந்த மாதிரி ஆர்ஆரும் ஒரு செட்டப். மும்பையுமே த்ரூ அவுட் தி இயர்ஸ் அப்படிதான் ப்ரோ இருந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் 2 பேருமே பேலன்ஸ் பண்றாங்க. அதனால என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் மும்பை தோணுச்சு. மேபி நீங்க சொல்றது ரைட்டா இருக்கலாம். டெல்லியுமே பிளஸ் மும்பை வந்து அதை கப்பு ஜெயிச்சுமே ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல. சோ அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். சோ அந்த வகையில தான் வந்து ராஜஸ்தான் மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டா குமார் சங்கக்காரா டு ராகுல் டிராவிட் என்ன பொறுத்த வரைக்கும் டவுன் கிரேட் தான். எனக்கு ராகுல் டிராவிட் வந்து பெருசா இம்ப்ரெசிவா நான் அஸ் கோச்சா பார்த்தது இல்ல. அஸ் அ பிளேயரா எல்லாமே அப்சல்யூட்லி ஃபைன், லெஜெண்ட், அக்ரி பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸை பயங்கரமா க்ரூம் பண்ணி அண்டர் 19க்கு இந்தியன் யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்ததுக்கு எல்லாமே நான் 100 out of 100 தான். ஆனா ஓவரால் இஸ் கோச்சிங் டென்யூர்னு பாக்குறப்ப எனக்கு இந்தியாலுமே நான் பெருசா சாட்டிஸ்ஃபை ஆகல. எஸ் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு, பட் ஸ்டில் நாட் கன்வின்சிங் என்ன பொறுத்த வரைக்கும் அவரோட கோச்சிங் டென்யூர். ஸோ ராகுல் டிராவிட் பத்தி உங்க தாட் சொல்லிருங்க. எனக்கு அவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, டீம் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து எனக்கு கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு நிறைய. சொல்ற மாதிரி வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பேக் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த பேலன்சிங் இல்ல, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போர் இதை நான் எங்க வந்தாலும் சொல்றேன், மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு ஆளை நீங்க விட்டுட்டு துருவ் ஜுரலையும் ஹிட்மா 2 ஃபினிஷர் வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறீங்க கடைசியா. இது என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. அதுவும் கொஞ்சம் காசுக்கா ரிட்டைன் பண்றாங்க. 18 கோடியோ 14 கோடியோ என்னமோ அவ்வளவு காசு கொடுத்து 25 கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி 2 மேட்ச்
ஒரு மேட்ச் இல்ல 2 குரூசியல் மேட்ச் வந்து நக்கிட்டு போயிருச்சு டோட்டலா. அதுக்கு ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு ஆளுக்கு 18 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணியிருந்தாலும் 3 மேட்ச் உனக்கு துண்டா ஜெயிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கு ஜிடிக்கு ஜெயிச்சு கொடுத்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கிளவுன் மூவ் தான். எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் பட்லர் விட்டுருக்கவே கூடாது. எப்படியும் அவருக்கு வந்து இன்னொரு 3-4 இயர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு. ஐபிஎல் கண்டிப்பா இன்னொரு 3-4 இயர்ஸ் ஆடுவாரு. நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரையுமே அவர் வச்சுக்கலாம். ஏன் விட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இன்னொரு விஷயம் ஜாஸ் பட்லர் எத்தனை கோடிக்கு போனாரு இந்த ஐபிஎல்ல? கம்மி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரோட 10 வரையும் போறாரு. அவர் விரட்டி ராஜஸ்தான் எடுக்கிறது இல்ல. அஸ்வினுக்கு போறாங்க 10 வரையும் தூக்கிட்டு. அஸ்வினுக்கு தான் பிட்டிங் வரு. ராஜஸ்தானுக்கும் சிஎஸ்கே. இது எப்படி ப்ரோ லூஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. 5 ஓவர் 45 ரன் அடிக்கணும் ப்ரோ. 5 ஓவர் 45 ரன் அடிக்கணும் ப்ரோ. நான் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏதாவது ஒரு செட்டில் பேட்டர் அவுட் ஆகாம இருந்திருக்கும். எண்டு வரையும் விளையாண்டுருக்கணும். ஒன்னு ஜெய்ஸ்வால் இல்லைன்னா ரியான் பராக். ஜெய்ஸ்வால் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஏதோ கொஞ்சம் வைடரா போயிட்டு யாருக்கர் தான் போட போனாரு, அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வைடரா போனாரு. ரியான் பராக் ஷாட் வந்து ரொம்பவே மட்டமான ஒரு ஷாட். யாருக்கர் தான் போவாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதை போய் ஸ்கூப் பண்ண போயிட்டு சுத்தமா இந்த ஸ்ட்ராட்டஜியே புரியல. நின்று ஒரு எண்ட்ல ஆடி கொடுத்துருக்கலாம். இல்ல அதான் ப்ரோ, நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்போ 15 ஓவர்ஸ் வந்து முடிஞ்சு 5 ஓவர்ஸ் 45 டு வின் அப்படிங்கிறப்போ சில பேர் வந்து கேமை டீப்பா எடுத்துட்டு போவாங்க. அது சில பேருக்கு ஒத்துக்கும். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருந்து நம்ம பார்த்துருக்கோம். அது சில பேருக்கு ஒத்துக்காது. அந்த டைம்ல தான் வந்து யூ ஹேவ் டு டிசைட் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நேஹல் வதேராலாம் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட நீங்க பாத்தீங்கன்னா அவர் டீப்பாவே கொண்டு போகணும்னு அவருக்கு விருப்பமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரமா மேட்ச் முடிக்கணுமோ அவ்வளவு முடிக்கணும் தான் பார்த்தாரு. அது சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இன்டர்வியூஸ்லயுமே அது சொல்லியிருக்காரு, கோ ஃபார் த கில் தான். ஏன்னா எங்கள்கிட்ட பேட்டிங் இருக்குன்னு நாங்க பிலீவ் பண்றோம். டெஃபினெட்லி கோ ஃபார் த கில் தான். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து டீப்பா எடுத்துட்டு போய் டீப்பா ஃபினிஷ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களால முடியும்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆக்சிலேட் பண்ணி சீக்கிரமே முடிக்க பார்க்கணும். பயப்படாம அந்த அப்ரோச் போகணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு செட் பண்ணிக்கணும். நம்ம டீப்பா போய் முடிக்க போறோமா இல்ல கோ ஃபார் த கில்னு தைரியமா போய் விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆட போறோமாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நான் இதே சேப்பாக்ல வந்து நீங்க சேப்பாக்ல வந்து நான் ஒரு மேட்ச் பார்த்தேன். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் 2018-19 எனக்கு தெரியல. அந்த டைம்ல வந்து நான் ஒரு மேட்ச் பார்த்தேன். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ. அப்போ வந்து ஹெட்மயர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை. அப்போ வந்து அவர் ஸ்பின்னர்ஸை சூப்பர் ஆடுவாரு. அவருக்கு அந்த எபிலிட்டி உண்டு. ஸ்பின்னர்ஸை பயங்கரமா டேக் ஆன் பண்ணி செம்மையா ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர். அவர் வந்து அவரோட பிரிடாமினன்ட் ரோலே வந்து பினிஷரா கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு வந்து எப்பவுமே ஹெட்மயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நம்ம முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அந்த டைம்ல வந்து ஹெட்மயர் 3, பூர் அண்ட் 4, பூர் அண்ட் 3, ஹெட்மயர் 4னு ஒரு காம்பினேஷன் ஆடுவாங்க. சூப்பரா அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மோர் அவர் பினிஷர் ஆடுறாரு. எனக்கு வந்து அவர் மேல ஆடினா இன்னும் கொஞ்சம் யூட்டிலிட்டி அவர் பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் அந்த டீமுக்கு எந்த ரோல் வேணுமோ அதுதான் கொடுக்கணும். எல்லாமே ஃபைன் தான். பட் அஸ் அ ஹெட்மயர் சப்போர்ட்டரா எனக்கு அது சின்ன வருத்தம். அவர் மேல வந்து அவர் இன்னும் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலையோ ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்ல. இதை வந்து நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா சிபிஎல் எல்லாம் பார்த்தா கிளியராவே தெரியும். அவர்லாம் நம்பர் 3ல விளையாடுவாரு. ஆக்சுவலா நம்பர் 3, நம்பர் 4 அந்த பொசிஷன்லயே அவர் ட்ரை பண்ணா ஸ்பின்னர்ஸுமே நல்லா தான் ஆடுவாரு. ரொம்பலாம் வந்து மற்ற பேட்ஸ்மேன் தான் பார்க்கணும் அந்த மாதிரி ஆட தெரியாம அவுட் ஆகிட்டு தான் போக மாட்டாரு. ஸோ அவர் மேல ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த டீம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரையுமே கீழே தள்ள முடியாது. கிளியராகவே தெரியுது. ஏன்னா இப்போ இருக்கிற 2 ஓப்பனர்ஸும் யங்ஸ்டர்ஸ், ரியான் பராக், அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா, இவங்க யாரையுமே கீழே தர முடியாது ப்ரோ. அட்லீஸ்ட் என்னை பொறுத்தவரை என்னன்னா துருஜூரலும் வந்ததான் அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் போறாரு. துருஜூரலுக்கு முன்னாடியாவது ஹிட்மேர் வரும். அந்த ஓவர் 2 பாயிண்ட் நக்கிட்டு போயிருச்சு. அதுதான் முடிவு. சொல்லிட்டே இருக்க சொல்லுவேன் நான் மன விரக்தியில இருக்கேன். நீ வேற, நான் எவ்வளவு ஆசையா இருந்திருமாடி ராஜஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. சரி இன்னைக்கு ரெண்டு ப்ரெடிக்ஷன்லயும் நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துடும் அவ்வளவு ஆசையா இருந்தேன் நானு. வாயில அசிங்க நான் ரெண்டுமே தோத்துட்டீங்களா, ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலான் இருந்தேன். நீங்க நம்பி நீ வாய் மூட முடியாதும் இல்ல. எனக்கு எப்பவுமே வந்து கடவுள் வந்து திடீர்னு இருங் பாய் அப்படின்றாரு. உங்க 2 பேருமே எப்பெல்லாம் வந்து முடிச்சுடலாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இருங் பாய்ன்றாரு. இதே மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்கும். வந்து நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்துரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஜாஸ் பட்லருக்கு கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் மேட்சஸ்னா ஒரு கீப்பிங் ஸ்கில்ஸ் மேலேயும் கொஞ்சம் டவுட்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா பண்ணாம இருந்தாரு. பேட்டிங்ல இந்த அளவுக்கு ஒரு பழைய ஜாஸ் பட்லர் நம்ம பார்த்து பெருசா ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற ஜாஸ் பட்லரை பார்க்க முடியாம இருந்துச்சு. அது வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு 97 நாட் அவுட்ல வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் மேட்ச்ல வந்து நான் இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் 2 பேருக்கு தரேன். அப்துல் சமாத் ஒன்னு, ஆவேஸ் கான் ஒன்னு. அப்துல் சமாத் வந்துட்டு என்னதான் ஸ்கோர் அந்த இடத்துல வந்து ஸ்கோர் வந்து ஒரு 160லயே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா வந்துட்டு இருங்கு பாய் அப்படின்ட்டு ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு போனார் எல்எஸ்ஜி. அதனால அப்துல் சமாத். அதே மாதிரி ரொம்ப ஆசையா இருந்தேன் ராஜஸ்தான் ஜெயிச்சிரும்ட்டு. என்னை வந்து இருங்கு பாய் அப்படின்ட்டு ஷட் பண்ணி விட்டு போனது வந்து ஆவேஸ் கான் டெரிஃபிக்கா நீங்க போட்டாரு. ஸோ வந்து இருங்கு பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் ஃபார் அப்துல் சமாத் அண்ட் ஆவேஸ் கான். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வந்து நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிசி வர்சஸ் ஜிடில
என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை இந்த போலிங் வச்சு விட்டதுனால நான் டிசி பவுலர்ஸ் கொடுக்குறேன். மொத்தமாவே முடிச்சு விட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து டெஃபினட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்க முடியும் இந்த குவாலிட்டி தே ஹேவ். ஸோ அங்க வந்து ஒரு டோட்டல் லெட் டவுன். ஸோ அதனால டெல்லி பவுலர்ஸ் தரேன். எஸ்பெஷலி அந்த மோஹித் சர்மா டு சர்ஃப் அண்ட் ருத்தர்ஃபோர்ட் அதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஸோ அதனால நான் அது கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் வரப்போ எனக்கு இந்த கடைசி மேட்ச்ல வந்து நான் எவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனலி அங்க என்ன தோணுச்சுன்னா டேவிட் மில்லர் அந்த கேட்ச் டிராப் தான் நான் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ஆனா அது அந்த அளவுக்கு காஸ்ட்லியா எஃபெக்டிவா இல்ல. அதனால தப்புஸ்டாரு. ஏன்னா அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் கடைசி பால் மட்டும் ஒரு பவுண்டரி போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம மில்லர் தான் நம்ம டாக்கிங் பாயிண்டாவே இருந்திருப்பாரு. ஸோ அதனால நான் டிஃப்ரெண்டா மில்லர் இருக்கிறேன். டோட்டல் ஜிடிக்கே கொடுத்துறேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றதுதான், ஜிடி வந்து நான் பேக்கே பண்ண கிடையாது. கண்டிப்பா ஒரு டீம் வந்து செட்டப் நல்லா இல்லை, மிடில் ஆர்டர் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னேன். கம்ப்ளீட்டா நான் வீல்வின் செய்யன்ற மாதிரி அந்த டாப் ஆர்டர் வச்சே மேட்சை முடிச்சிடறாங்க. எங்களுக்கு இதுவே போதும், நான் மிடில் ஆர்டர்லாம் எதுக்கலான்ற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றது பார்த்தா ஸ்டேட்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்கு. வின் பண்றதுலாம் வந்து செகண்ட் மேட்ச்ல நான் மார்க்ரமுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இனிஷியலா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஒரு ஃபெயிலியர் தான் அவருக்கு. ஒழுங்கா விளையாட முடியல, பேட்டிங்ல அவ்வளவா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நம்மளே சில டைம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அவர் பாரு வேற ஏதாவது ஒரு பிளேயர் போலாமா இந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து ஒரு T20 பிளேயர் மாதிரி தெரியல, ரீசெண்ட் டைம்ல ஃபார்மும் சரியா இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம். பட் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 3-4 மேட்சஸ் பார்த்தோம்னா அவர் தான் ஒரு மெயின் பிளேயர் மாதிரி இருக்காரு. ஏன்னா மற்றவர்களும் வந்து ஹிட் பண்ண போயிட்டு தான் விட்டாராங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இவரு தான் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் ஆடி நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேட்டரா இருக்காரு, ஒரு பேக்கப்லான பேட்டரா இருக்காரு என்னை பொறுத்தவரைக்கும் லக்னோக்கு. ஸோ நான் வந்து மார்க்ரம் தான் கொடுப்பேன். அப்படியே நான் அதுல பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆயுஷ் பதோனையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் என்று நினைத்தாரு. ஸோ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு வேல் பிரஜன் ஸ்மித்தியன் 2 பேருமே வந்து டிசி சொல்லியிருந்தாங்க, நான் ஜிடி சொல்லியிருந்தேன். அதனால நான் ஒரு பாயிண்ட். ஸோ வந்து 16+1 17. செகண்ட் மேட்ச் வந்து நானும் வேல் பிரஜனும் ராஜஸ்தான் சொல்லியிருந்தோம். ஸ்மித்தியன் மட்டும் எல்ஐஜி சொல்லி நூலளவில் வந்து மிஸ் ஆயிட்டாரு. ஸோ வந்துட்டு அவர் வந்து 21+1 22. ஸோ வந்துட்டு ரஹ்மான் டி வில்லியர் 17, வேல் பிரஜன் 17, ஸ்மித்தியன் 22. இன்னைக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல போல, ரொம்ப தூரத்துலலாம் இருந்தீங்க. உங்க கூட வந்து உங்களுக்கு வலுவா ஒரு புடி பிடிச்சிட்டேன். அடுத்து இன்னொரு ஆளையும் பிடிப்பேன். டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ள பிடிக்கிறேன், அவ்வளவுதான். காத்திருக்கேன் தலைவா, காத்திருக்கேன். சரி, ஓகே. நம்ம வந்து நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு வந்து நாளைக்கு ஒரு மூச்சை விட்டுக்கிறேன். நாளைக்கு மேட்ச்னாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா 2 மேட்ச் தெரியாது நாளைக்கு யார் ஜெயிக்கிறீங்களா எனக்கு தெரியாது. நான் ஒரு அப்சல்யூட் சினிமா எதிர்பார்க்கிறேன். ரகுமான் ஜெயிச்சாலும் ஸ்மித்தியனை போட்டு பொழக்கணும், ஸ்மித்தியன் ஜெயிச்சாலும் ரகுமான் டிவிலியர்ஸ் டபுள் மடங்கா பொழக்கணும். 2 மேட்ச் தோத்துருக்கான். 2 பேரும் சேர்ந்து நைட்டு சென்னை தோத்தா உங்களை பொழக்கிறோம், அவ்வளவுதான். சரி, நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி. பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது, சின்னசாமி இல்ல. ஸோ வந்துட்டு செகண்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. இது வந்து எம்ஐயோட ஹோம் நடக்குது, வான்கடையில. ஸோ வந்து இதுல சிஎஸ்கே வந்துட்டு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. திரிபாதிக்கு பதிலாக யாரோ ஒரு யங்ஸ்டரை கொண்டு வரதா பேசிக்கிறாங்க. ருத்ராஜுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நல்லா விளையாண்டுருக்காரு நெட்ஸ்ல. பிளெமிங்ஸ் பிளஸ் ஹர்ஷி, எம்எஸ் தோனியுமே இம்ப்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ மேபி அவர் நாளைக்கு பிளேயிங் லெவன்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு அவர் பிளேயிங் லெவன்ல இருக்கலாம். மேபி ஓவர்டனுக்கு பதிலாக டிவால்டு பிரேவிஸ் கூட பிளேயிங் லெவன்ல இருக்கலாம். ஸோ கன்சிடரிங் ஆல் தட், உங்க ப்ரெடிக்ஷன் என்ன? டக்குன்னு அடிங்க பார்ப்போம். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி தான் சொல்லுவேன். ஏன்னா அவே கிரவுண்ட்ல ஒரு புலியா இருந்திருக்காங்க. ஸோ நான் ஆர்சிபியை தான் சொல்லுவேன். நாளைக்கு ஆர்சிபி தான் பேக் பண்றேன். ஆர்சிபி ஜெயிக்கணும், ஸ்மித்தியனை பொழக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஆர்சிபி தான் சொல்றேன். செகண்ட் மேட்ச்ல வந்து நான் எம்ஐ தான் சொல்றேன். என்னதான் சிஎஸ்கே ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டா இருந்தாலும் நான் வந்து நாளைக்கு எம்ஐ தான் ஜெயிக்கணும்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா வான்கடையில வேற அவங்க திரும்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க. இன்னமும் வந்து மும்பைக்கு பிளே ஆஃப் சான்ஸ், பிளே ஆஃப் ஹோப் வந்து இருக்கு. நாளைக்கு ஜெயிச்சு அதை வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே பாருங்க, 2 பேரும் சேர்ந்து ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலி பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா இந்த கத்தி என்னைக்குமே விழாதுங்கிற மாதிரி கண்டிப்பா பஞ்சாப் நாளைக்கு ஜெயிக்குது. நாளைக்கு பஞ்சாப் வந்து கடைசி மேட்ச் ஆடுறாங்க முலன்பூர்ல. இதுக்கப்புறம் மேட்சே கிடையாது அந்த கிரவுண்ட்ல. அப்பாடா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் விளையாடுற மேட்ச் எல்லாமே தர்மசாலால. ஸோ எப்படியாச்சும் நாளைக்கு மேட்சை கடந்துடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நாளைக்கு மட்டும் எப்படியோ பஞ்சாப் ஜெயிச்சிடணும். ஸோ பேக்கிங் பஞ்சாப் டு வின் மை டீம். அதுக்கப்புறம் நைட் மேட்ச் வந்து மொரட்டு சம்பவம். ஏன்னா வான்கடையில் ஆடுறாங்க. கண்டிப்பா நாளைக்கு சச்சின் இருப்பாருன்னு சொல்றாங்க. அதுவும் தலைவரோட பர்த்டே வேற வருது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, ப்ரீ பர்த்டே கிஃப்டா இருக்கும்னு ஆசைப்படுறேன். டெஃபினெட்லி அ கிரேட் கேம். மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குது. நாளைக்கு சென்னையை பொழக்கணும் வேண்டிக்கிறேன். நாளைக்கு என் ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி, செகண்ட் மேட்ச் வந்து எம்ஐ. அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் பேசலாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். ப்ரெடிக்ஷன் பேர் தானே சொல்லணும், சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.
பேசவே மாட்டேன். ஓகே, வித் தட் நோட் வந்து உங்க பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். அதே மாதிரி வந்துட்டு நாளைக்கு மேட்ச் என்னென்ன உங்க ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க வந்து அந்த பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணுவோம். அன்டில் தென், ஸோ நாளைக்கு ஒரு மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். அன்டில் தென் வந்து பாய் ஃப்ரம் வெல் பிரசன்ஸ் நித்யன் அண்ட் ரஹ்மான் தேவ்ஸ்.